வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல். வரகி அன்னையோட அருள் பரிபூரணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு ஆகஸ்ட் மாசம் 24ஆம் தேதி சனிக்கிழமை. ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்த நாள்னே சொல்லலாம். இந்த நாள்ல இருக்கக்கூடிய அமைப்பு நமக்கு திரும்பி வரவே வராது. இப்படிப்பட்ட சிறப்பான நாள்ல நடக்கவே நடக்காதுன்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருந்த காரியம் கூட உடனடியா நிறைவேறதுக்கு, அதாவது நீண்ட நாட்களா நிறைவேறாத வேண்டுதல்கள் கூட உடனடியா நிறைவேறதுக்கு இப்ப நான் சொல்றத 6 முறை 6 டைம்ஸ் மட்டும் நீங்க எழுதினாலே போதும். இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். முதல்ல இந்த நாள்ல இருக்கக்கூடிய சேர்க்கை என்னங்கறத பத்தி நாம தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நமக்கு மத்தியானம் 1:26 மேல சஷ்டி திதி ஆரம்பமாகுது. இந்த சஷ்டி திதி முருகப்பெருமானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். முருகப்பெருமான நினைச்சு நாம செய்ய வேண்டிய ஒரு சக்தி வாய்ந்த வழிபாட பத்தி இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். சரி, இந்த தேய்பிறை சஷ்டி திதியில அப்படி என்னமா சிறப்பு இருக்கு, இந்த நாள் திரும்பி வராதுன்னு சொன்னீங்க, அது எப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க. வாங்க அதுக்கான விளக்கத்தை இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நமக்கு சனிக்கிழமை. இது சனி பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். இந்த சனி பகவானுக்குரிய நம்பர்னு பாத்தீங்கன்னா 8. அடுத்ததா இன்னைக்கு நமக்கு ஆகஸ்ட் மாசம், இங்கேயும் 8ங்கிற நம்பர் இருக்கு. வருஷத்தோட கூட்டுத்தொகை 2024ல இருக்கக்கூடிய 224. இத ஆட் பண்ணாலும் நமக்கு 8ங்கிற நம்பர் தான் வரும். இது மட்டுமா, இன்னைக்கு நமக்கு ஆவணி மாசத்தோட 8ஆம் தேதி. அந்த வகையில பாத்தீங்கன்னா இன்னைக்கு 4-8 ஒன்னா சேர்ந்து இருக்கு. இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் படி 8ங்கிற நம்பர் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான நம்பர். பணத்தையும் வளங்களையும் நமக்கு ஈர்த்து கொடுக்கக்கூடிய நம்பர்னே சொல்லலாம். சரி, இது மட்டும்தான் சிறப்பான்னு கேட்டீங்கன்னா அதுவும் கிடையாது. இன்னைக்கு தேதி நமக்கு 24. இந்த 24ல இருக்கக்கூடிய 2ஐயும் 4ஐயும் சேர்க்கும் போது நமக்கு 6ங்கிற நம்பர் வரும். இந்த 6ங்கிற நம்பர் பாத்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு உகந்தது. அந்த வகையில தேய்பிறை சஷ்டி திதி இருக்கக்கூடிய இந்த நாள்ல 6ங்கிற கூட்டுத்தொகை வர்ற மாதிரியான தேதி வர்றது கூடுதல் சிறப்புன்னே சொல்லலாம். இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு சனிக்கிழமை பெருமாளோட வழிபாட்டுக்கு உகந்தது. இந்த 6ங்கிற நம்பர் சுக்கிர பகவானுக்கும் உகந்தது. இந்த சுக்கிர பகவானோட அதிதேவதை தான் மகாலட்சுமி தாயார். இப்படி பெருமாளோட வழிபாட்டுக்கு உகந்த சனிக்கிழமையோட சேர்ந்து 6ங்கிற கூட்டுத்தொகை வர்ற தேதி வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷமானதுன்னே சொல்லலாம். பெருமாள் மற்றும் மகாலட்சுமி தாயாரோட வழிபாட்டுக்கு உகந்த நாளா இந்த நாள் நமக்கு அமைஞ்சிருக்கு. அடுத்ததா தேதியும் 24, வருஷமும் 24. இப்படி இந்த நாள்ல இருக்கக்கூடிய சிறப்புகளை பார்க்கும்போது எனக்கு பிரமிப்பா இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா இயற்கையே ஒரு சில நாட்கள் நமக்கு வரமா கொடுத்திருக்கு. நம்ம சேனல்ல அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளை தான் நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு திதியும் ரொம்ப ரொம்ப நமக்கு முக்கியமானது. ஒவ்வொரு விதத்துல நமக்கு சிறப்பு வாய்ந்ததா இருக்கு. அதனால இந்த நாளை யாருமே தவற விடாதீங்க. உங்களால முடிஞ்ச சின்ன சின்ன வழிபாடுகளையோ பரிகாரங்களையோ நீங்க செஞ்சா கூட நிச்சயமா உங்க வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுறத நீங்க கண் கூட பாப்பீங்க. சரி, இன்னைக்கு செய்ய வேண்டிய அந்த பரிகாரம் என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த வீடியோல 2 விதமான பரிகாரங்களை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். முதல் பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நடக்கவே நடக்காது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த காரியம் கூட உடனடியா நிறைவேறதுக்கு முருகப்பெருமான நினைச்சு செய்ய வேண்டிய வழிபாடு. அதாவது நம்ம வீட்டுல பூஜை அறையில இருந்து நாம செய்ய வேண்டிய ஒரு சக்தி வாய்ந்த வழிபாடு பத்தி நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அடுத்ததா பணத்தை வசியம் செய்யறதுக்கு இந்த நாள்ல நம்ம கையில எழுத வேண்டிய ஒரு பரிகாரத்தையும் சொல்ல போறேன். இப்ப நான் சொல்ல போற இந்த முதல் பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே செய்யலாம். திருமணம் நடக்கிறதுக்கு, குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு, கணவன் மனைவி ஒற்றுமைக்கு, கணவர் குடிப்பழக்கத்துல இருந்து விடுபடுறதுக்கு, முக்கியமா நோய்கள் தீர்றதுக்கு, இப்படி உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனை இருந்தாலும் அதுக்கு இந்த பரிகாரத்தை ட்ரை பண்ணி பாருங்க. இன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு மேல நைட்டு 9 மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க.
இப்ப நான் சொல்ல போற இந்த முதல் வழிபாட சுத்தமா இருக்கிறவங்க மட்டும்தான் செய்யணும். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தா இந்த வழிபாடு செய்ய வேண்டாம். இந்த வீடியோல நான் அடுத்து சொல்ல போற 2வது பரிகாரத்தை நீங்க செஞ்சுக்கோங்க. அதே மாதிரி பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் செய்யக்கூடாது. இன்னைக்கு அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யக்கூடாது. இப்ப நான் சொன்ன நேரத்துல உங்க பூஜை அறையில எப்பயும் போல விளக்கு ஏத்தி வச்சுட்டு உங்க பூஜை அறையை எப்பயும் போல ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. உங்க பூஜை அறைக்கு முன்னாடி ஏதாவது ஒரு விரிப்பையோ மனை பலகையோ சேரையோ போட்டு உட்கார்ந்துக்கோங்க. இப்போ உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் முருகப்பெருமான் கிட்டையும் மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய வேண்டுதல்ல முக்கியமான ஒரே ஒரு வேண்டுதலை மட்டும் உங்க மனசுக்குள்ள நீங்க நிலைநிறுத்திக்கோங்க. அந்த வேண்டுதல் உடனடியா நிறைவேறணும்னு சொல்லி முருகப்பெருமான் கிட்ட மனசு உருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய 4 வரி மந்திரத்தை 6 டைம்ஸ் 6 முறை நீங்க எழுதுங்க. இப்ப நான் உங்களுக்கு வேல்மாறல்ல இருக்கக்கூடிய 4 வரிகளை தான் கொடுக்க போறேன். வேல்மாறலோட மகத்துவம் என்னங்கிறது நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணுங்கிறது கிடையாது. இப்ப ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய வேல்மாறலோட 4 வரிகளை உங்க மனசுக்குள்ள நீங்க சொல்லிக்கிட்டே எழுதுங்க. இப்ப நானும் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். திருத்தணியில் உதித்த அருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. 6 முறை இந்த மாதிரி எழுதினதுக்கு அப்புறமா இந்த பேப்பரை மடிச்சு உங்க உள்ளங்கையில வச்சுக்கிட்டு திரும்பியும் ஒரு தடவை முருகப்பெருமான் கிட்ட மனசு உருகி உங்க வேண்டுதல் நிறைவேறணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இந்த பேப்பரை உங்க பூஜை அறையில இருக்கக்கூடிய முருகப்பெருமானோட திருவுருவ படத்துக்கு முன்னாடி நீங்க வச்சிருங்க. நம்ம எல்லார் வீட்லயுமே முருகப்பெருமானோட திருவுருவ படம் இருக்கும். ஒண்ணு தனியா இருக்கும், அப்படி இல்லைன்னா 5 சுவாமிகளோட சேர்ந்து முருகப்பெருமானும் இருப்பாரு. ஒரு சில வீட்ல திருவுருவ சிலை இருக்கும். அப்படி இல்ல திருவுருவ சிலைக்கு பின்னாடியும் நீங்க வைக்கலாம். இது உங்க விருப்பம் தான். நீங்க எந்த வேண்டுதலுக்காக இந்த பாடல் வரிகளை 6 முறை எழுதுனீங்களோ அந்த வேண்டுதல் நிறைவேறினதுக்கு அப்புறமா இந்த பேப்பரை எரிச்சிட்டு சாம்பலை உங்க வீட்டுக்கு வெளியில வந்து இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றியை சொல்லி நீங்க ஊதி விட்டுருங்க. அப்படி எரிக்க முடியாதுன்னு சொல்றவங்க இந்த பேப்பரை ஒரு டம்ளர் தண்ணீர்ல ஊற வச்சுட்டு அந்த தண்ணீரை உங்க வீடு ஃபுல்லா தெளிச்சிட்டு அதுக்கப்புறமா தண்ணீர்ல ஊறி இருக்கக்கூடிய அந்த பேப்பரை எடுத்து கால்படாத இடத்துல போட்டுருங்க. இவ்வளவுதான் இந்த வழிபாடு. அடுத்ததா பணத்தை வசியம் செய்யறதுக்கு நம்ம கையில எழுத வேண்டிய பரிகாரத்தை இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த பரிகாரத்தை இன்னைக்கு நாள் ஃபுல்லா நீங்க எப்ப வேணாலும் பண்ணலாம். குறிப்பிட்ட பெஸ்டான டைம்ங்கிற மாதிரி எல்லாம் எதுவும் கிடையாது. நைட்டு 12 மணிக்குள்ள நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு கூட நீங்க தூங்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா ரெட் கலர் அப்படி இல்லனா கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர் இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவைப்படும். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு பணவரவு அதிகரிக்கிறதுக்காகவும் கடன் பிரச்சனை தீர்றதுக்காகவும் வீண் விரய செலவுகள் குறையறதுக்காகவும் நீங்க செய்யலாம். பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உங்களுக்கு எதுவா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை இன்னைக்கு ட்ரை பண்ணி பாருங்க. இந்த பரிகாரம் பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத ஒரு ஈர்ப்பு விதி பயிற்சி. அதனால எல்லாருமே செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் செய்யலாம், பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருந்தாலும் செய்யலாம், நீங்க நான்வெஜ் சாப்பிட்டு இருந்தாலும் செய்யலாம். நான் முதல்ல சொன்ன பரிகாரம் சுத்தமா இருக்கிறவங்க மட்டும்தான் செய்யணும். இப்ப சொல்ல போற இந்த பரிகாரம் யாரு வேணாலும் எந்த இடத்துல இருந்து வேணாலும் செய்யலாம். அதாவது உங்க வீட்ல இருந்தும் செய்யலாம், ஆபீஸ்ல இருந்தும் செய்யலாம், நீங்க டிராவல் பண்ணக்கூடிய சமயத்திலையும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இப்போ அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துகிட்டு உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் மகாலட்சுமி தாயார் கிட்டையும் பெருமாள் கிட்டையும் மனசு உருகி உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கிற மாதிரி இன்ஃபினிட்டி சிம்பலை வரைஞ்சுக்கோங்க. இந்த இன்ஃபினிட்டி சிம்பல் பாத்தீங்கன்னா 8ங்கிற நம்பரை குறிக்குது. அது மட்டும் இல்லாம அளவில்லாத பணத்தையும் வளத்தையும் நமக்கு ஈர்த்து கொடுக்கும். இந்த இன்ஃபினிட்டி சிம்பல்ல நடுவுல நமக்கு 2 சர்க்கிள் இருக்கு. இந்த 2 சர்க்கிள்லயும் இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கிற மாதிரி 2424ங்கிற நம்பரை எழுதிக்கோங்க. இத உங்க கையில எங்க எழுதணும்னு பாத்தீங்கன்னா இடது கையில லெஃப்ட் ஹேண்ட்ல சுக்கரமேடு இருக்கக்கூடிய பகுதியில நீங்க எழுதிக்கோங்க. கட்டை விரலுக்கு கீழே மேடு மாதிரி இருக்கக்கூடிய பகுதி தான் சுக்கரமேடு. இப்படி எழுதினதுக்கு அப்புறமா ஒரே ஒரு நிமிஷத்துக்கு உங்களை தேடி பணம் வர்ற மாதிரி நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். இந்த நாள் ஃபுல்லா இந்த 2வது பரிகாரத்தை நீங்க எத்தனை முறை வேணாலும் செய்யலாம். இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.